உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜூலை மாத வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். ஏன் 2 தடவை சொல்லணும்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் 2 தடவை சொல்றாங்க, அழுத்தமாக சொல்றாங்க. ஏன்னா நிச்சயமா நான் செய்வேன், என் பிள்ளைங்க நம்பணும். அதனால தான் அவர் அழுத்தம் கொடுக்குறாரு, 2 தடவை சொல்றாரு. கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன், நீங்க நம்புங்க, நீங்க என்ன நம்பலாம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாங்க. சந்தேகப்படாதீங்க, இது தேவன் எடுத்த முடிவு தான். இந்த ஜூலை மாதத்துக்கு அவர் எடுத்த முடிவு தான். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், இயேசுவுக்கு பயந்து நடக்கணும், பொல்லாப்புக்கு விலகி ஓடி போயிடணும். எதெல்லாம் தீமை நினைக்கிறாங்களோ, இந்த உலகம் எதெல்லாம் தீமை நினைக்குதோ அத்தனைக்கும் நீங்க என்ன பண்ணணும், விலகி ஓடி போயிடணும். உத்தமனா இருக்கணும், உண்மையா நடந்துக்கணும். அப்பனா உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாருங்க. இதான் ஜூலை மாத அவருடைய திட்டம், அவருடைய பிளானே அதான். இந்த ஜூலை மாதத்துக்கு அவர் வச்சிருக்காரு உங்களுக்காக. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய நான் ஆசீர்வதிப்பேன், அதனால என் பிள்ளைங்க பெருகுவாங்க. அவருடைய முடிவு இது. அந்த முடிவை யார் வந்தாலும் அவர் மாற்ற மாட்டார். என்னங்க, நான் நல்லா இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்காது, பொறாமப்படுவாங்க. யார் பொறாமப்பட்டாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறத அவர் நிறுத்த மாட்டாரு. ஒரு நாள் சாத்தானுக்கு பயங்கர பொறாம வந்துருச்சுங்க. என்ன பண்றதுனே தெரியல. தேவனை பார்க்கறதுக்கு பரலோகத்துக்கே போயிடுச்சு, சாத்தான் போயிடுச்சு. சாத்தான் அங்க போய் தேவன்கிட்ட கேக்குது. யோபு 1:10 நீங்க படிச்சு பாருங்களேன். என்ன கேக்குதுன்னா, எதுக்காக யோபோடைய வீட்டை வேலி அடைச்சு வச்சிருக்கீங்க? கைகளின் கிரியை நீங்க ஏன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க? அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகி இருக்குது. என்ன, ஏன் அவ்வளோ ஆசீர்வாதம் எதுக்கு? ஒரே மனுஷனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் எதுக்கு? எல்லாம் ஓவரா பெருகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் அவனுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு வயிறு எரிஞ்சு போய் நின்றுச்சு, பரலோகத்துக்கே போய் நின்றுச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, அவன் பேச்சை கேட்டு அவனை ஆசீர்வதிக்காம விட்டுட்டாரா? இன்னும் வயிறு எரி அப்படின்னு சொல்லிட்டு 2 மடங்கா ஆசீர்வதிச்சுட்டு விட்டாரு. அப்படிதான் நம்ம தேவன். யார் பொறாமப்பட்டு நின்னாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறத அவர் நிறுத்த மாட்டாரு, ஸ்டாப் பண்ண மாட்டாரு. எவ்வளோ மற்றவங்க எவ்வளோ பொறாமப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். சாத்தானே வயிறு எரிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்களை அவர் ஆசீர்வதிப்பாருங்க. சாத்தான் உங்களை பார்த்து வயிறு எரிஞ்சு நிற்க போகிறான். அந்த அளவு அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக வைப்பாருங்க. சரிங்களா? நீங்கள் பெருகுவீங்க. அது அவர் ஆசீர்வதிச்சிட்டோன்னா நம்ம பெருகுவோம், முன்னேறுவோம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்க பிள்ளைங்களை இந்த மாதம் மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. யாரு பொறாமப்பட்டாலும் நீங்க ஆசீர்வதிப்பதை நீங்க ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்கள இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் பா உங்க பிள்ளைங்களுடைய வியாதிகள் எல்லாம் சரியாகணும்ப்பா. வேதனைகள் எல்லாமே சரியாகணும். ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? அடிச்சு உதைச்சி திருத்தி நீங்க எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு உங்க உதவி கேட்டு நிற்கிறோமாப்பா. சாமி, 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் நீங்க இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க.
அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.